ஒரு முதலை பார்த்தீங்கன்னா அந்த ஆடை சாப்பிட்றதுக்காண்டி ரெடியாக இருக்குது. அட்டாக்கிங் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா பதுங்கிருக்கு. அந்த நேரம் பார்த்து மேலே இருந்து ஒரு ஆள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். அவனுக்கு முன்கூட்டியே எல்லாமே தெரிஞ்சிருக்கு அந்த முதல்ல வந்து அந்த ஆடை அட்டாக் பண்ண போகுதுன்னு. அப்படி தெரிஞ்சிருந்தும் அவன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். முட்டா பையன். இது எங்கே நடந்திருக்குன்னு சரியாக தெரில இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் ஒரு ஆட்டுக்குட்டி கண்ணு முன்னாடி போகிறத உயிரை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். அதை வந்து காப்பாற்றாமல் அட்டாக் பண்ணி உள்ளே தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போயிடுச்சுங்க ஆடை. ஸோ பக்கத்தில் இருந்த ஆடு பார்த்தீங்கன்னா அதை பார்த்துருச்சு. பார்த்த பயத்தில் இதுக்கு மேலே இங்கே இருந்தோம்னா நம்மளும் காலி ஆயிடுவோம்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இந்த ஆடு கிளம்பிடுது. சிறுத்தை தண்ணி குடிக்குது. அது பயந்துகிட்டே தான் குடிக்குது. இந்த இடத்துல ஆபத்து இருக்கிறத உணர்ந்து அப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா முதல்ல உள்ளேருந்து வந்து கரெக்டான டைமில் லாக் பண்ணிடுதுங்க. கவ்வி உள்ளே இழுத்துட்டு போயிடுது. சிறுத்தையால் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா முதலைக்கு வந்து தண்ணியில் இருக்கிற வரைக்கும் அதுக்கு பவர் அதிகங்க. ஸோ உள்ளே எடுத்துகிட்டு போய் சிறுத்தையை பிடிச்சி 2 சுற்றுறதுல அங்கேயே உயிர் எழுந்துருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியும் தாயும் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு வர்றாங்க. வந்துட்டு அங்கே வந்து குடிச்சிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அந்த சின்ன குட்டைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு முதலை இருக்குது. அது தெரியாமல் குட்டியும் தாயும் தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கரெக்டாக தாய் பார்த்துருது. என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். தன்னோட குட்டியை காப்பாற்றுறதுக்காண்டி தாய் யானை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக தன்னோட குட்டியை வந்து பாதுகாக்குதுன்னு பாருங்கள். தன்னோட 2 காலுக்கு நடுவில் வந்து வச்சுக்கிறது ஆபத்தான நேரத்தில். யானைகள் குடும்பத்தோட தண்ணி குடிக்க வர்றப்ப யானையோட தும்பிக்கையை வந்து முதல்ல பிடிச்சி இழுத்துருது. அது எப்படி தப்பிக்குதுன்னு நீங்களே பாருங்கள். தன்னோட தந்தத்தால் 2 குத்துனதில் முதல்ல ஓடிடுது அங்கேருந்து. மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா முதலைகளை வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க. முதல்ல மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான உயிரினங்களை சாப்பிடுவாங்க. எது கிடைச்சாலும் சாப்பிடுவாங்க. அப்படி இந்த முதலையை பார்த்த மக்கள் வந்து அதை கயிறு கட்டி தூக்கிட்டு இருக்காங்க வெளியே. சரியான வெயிட்டான முதல்ல பார்த்தீங்கன்னா இழுக்க முடியாமல் இழுக்கிறாங்க. 10 பேர் சேர்ந்து இழுக்கிறாங்க. அப்படியும் வரமாட்டேதுங்க. 10 அடி உயரம் இருக்கும் குறைஞ்சது. ஸோ அதை எடுத்தவொடனே கண்ணில் வந்து கவர் போட்டு கட்டிடுறாங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு. மேலும் இது போல் சுவாரஸ்யமான வீடியோவில் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.